காரைக்காலில் நிழலுக்கு வீட்டு வாசலில் ஒதுங்கிய ஆதரவற்ற ஊனமுற்ற தம்பதியை வீட்டின் உரிமையாளர் கம்பால் அடித்து விரட்டிய வீடியோ சமூக வலைதளத்தில் வைரல். மனிதநேயமற்ற செயலை சமூக வலைதளத்தில் கண்டனம் தெரிவித்த பெண் பட்டிமன்ற பேச்சாளர் யோகதர்ஷினி வீடியோ வைரல். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் மாவட்டத்தில் ரயில் நிலையத்திற்கு அருகே ரயில் மூலம் வந்த மனவளர்ச்சி குன்றியோர் ஊனமுற்றோர் அதிக அளவில் காணப்படுகின்றனர். அவ்வாறு ரயில் நிலையம் அருகே தோமஸ் அருள் வீதியில் ஒரு ஊனமுற்ற தம்பதி ஒரு வீட்டு வாசலில் நிழலுக்கு அமர்ந்து இருந்தனர். அங்கு வந்த வீட்டின் உரிமையாளர் ஊனமுற்ற அந்த தம்பதியை பெரிய கம்பால் அடித்து விரட்டும் காட்சி சமூக வலைதளத்தில் வைரலாகி உள்ளது. ஒரு கை இல்லாத அந்த ஆண் மற்றும் அவரது மனைவியை தாக்கும் வீடியோ அவ்வழியே சென்ற பின் பட்டிமன்ற பேச்சாளர் யோகதர்ஷினி தனது செல்போனில் எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டு நிழலுக்கு ஒதுங்கியவர்களை மனிதாபிமானமற்ற முறையில் அடிப்பது தவறு என சுட்டிக்காட்டி தனது கண்டனத்தை பதிவிட்டுள்ளார். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.